ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கிரிட்டிக் குபேர். இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் ஏஆர்எம் அஜயன்டே ரெண்டம் மோஷனம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க டீட்டெயில் ரிவ்யூ கொள்ள போகலாம். ஏஆர்எம் இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம் டைரக்டட் பை ஜிதின் லால். டொவினோ தாமஸோட 50வது படம். டொவினோ தாமஸ் இதில் 3 கேரக்டர்லாம் 3 பரிமாணத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் 3 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. ஹீரோவான டொவினோ தாமஸ் அவர் ஊரில் இருக்கிற ஒரே ஒரு எலக்ட்ரிஷியன் அவர் தான். டொவினோவோட தாத்தா ஒரு காலத்தில் பெரிய திருடனா ஊரில் சுற்றிட்டு இருந்தார். அவரோட குடும்பத்தில் இருந்து வர இவனோ திருட்டு பயிலாக தான் இருப்பான்னு அந்த ஊர் மக்கள் இவங்க குடும்பத்தை திருட்டு குடும்பம்னு சொல்லி முத்திர குத்திடுறாங்க. டொவினோ அந்த ஊரில் பெரிய அந்தஸ்தோடு இருக்கிற கீர்த்தி செட்டியை காதலிக்கிறாரு. அவங்களும் டொவினோவை காதலிக்கிறாங்க. வில்லனான ஹரிஸ் உத்தமன் டொவினோ கிட்ட ஒரு பொக்கிஷமான விளக்கு ஒன்று இருக்குது, அதை நீ எனக்கு எப்படின்னா கண்டுபிடிச்சி கூடு, அப்படி இல்லைனா ஊர் மக்கள் கிட்ட நீ திருடன்னு வீடியோ போட்டு காமிச்சிடுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாரு. டொவினோ விளக்கை தேடி போகிறாரு. அந்த விளக்குக்கும் இவங்க குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இறுதியாக விளக்கை தேடி கொடுத்தாரா இல்லையா, கீர்த்தி செட்டியும் இவரும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியாக ஊர் மக்களுக்கு இவர் நிஜமாவே திருடன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாரா இல்லையா, அதுதான் படத்தோட மொத்த கதையுமே. ஸ்டார்டிங்கில் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தோரிய சின்ன அவுட்லைனா சியான் விக்ரம் வாய்ஸில் நரேஷனில் வருது. நான் பார்த்த தமிழ் வெர்ஷனில். கன்னட வெர்ஷனில் சிவராஜ்குமார் வாய்ஸில் நரேஷன் வருது. ஒரிஜினல் வெர்ஷனான மலையாளமில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் வாய்ஸில் நரேஷன் செய்யப்படுது. ஏஆர்எம் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துலாம். ஜோவான் ஜானோட டிஓபி ஃபேபுலஸாக இருக்குது. ஓப்பனிங்கில் வர ஃபைட் சீன்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அந்த விளக்கு எடுக்கிற சீன்ஸு, அதுக்கப்புறம் த்ரூ பேக் ட்ராப்பில் நடக்கிற கிளைமேக்ஸ், அந்த கலரி சண்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சேசிங் சீன்ஸில் ஏரியல் ஷாட்லாம் பிரமாதமாக காமிச்சிருந்தாரு. விஷுவல் செம்ம ரிச்சாக இருக்குது. சில மித்தாலஜிக்கல் எலிமெண்ட்ஸ், ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் நிறைய சீன்ஸ் வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டொவினோ தாமஸ் 3 கேரக்டருக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. குறிப்பாக அந்த மணியன் கேரக்டர் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. கீர்த்தி செட்டி, பசில் ஜோசப், ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களை தவிர சுரபி லக்ஷ்மி, ரோகிணி, ஜெகதீஷ் இவங்களோட கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தீபோ நீனன் தாமஸோட மியூசிக் நல்லா இருக்குது, பாடல்கள் ஆவரேஜாக இருக்குது, பின்னணி இசை சுவாரஸ்யமாக ரசிக்கும்படியாக இருக்குது. டிஃபன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் கதையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போகுது, செம ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃபில் சில போர்ஷன் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. சுஜித் நம்பியார் அண்ட் தீபு பிரதீப் ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. லாஜிக் மிஸ்டேக்ஸ் சில இருக்குது படத்தில். பசில் ஜோசப் சில விஷயம் எல்லாம் பண்ணுவார், பட் கிளைமேக்ஸில் அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஏற்றுக்கும்படியாக இல்லை. மற்றபடி படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓவரால் ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்சபிள் இந்த ஏஆர்எம் மூவி. இந்த படம் தமிழ், மலையாள, கன்னடம் 3 லாங்குவேஜஸ்லையும் 2D அண்ட் 3D ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலியோட நீங்கள் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் கிரிட்டிக் குபேர் ரேட்டிங் 3 out of 5. அடுத்த ரிவ்யூவை சந்திப்போம். பாய்.